உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். காசா போர் விவகாரத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனை குற்றவாளி என விமர்சித்த பத்திரிகையாளர் அதிகாரிகளால் குண்டுக்கட்டாக தூக்கிச் செல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய இனப்படுகொலைக்கு உறுதுணையாக இருந்ததாக கூறி மேலும் ஒரு பத்திரிகையாளர் பிளிங்கனை கடுமையாக விமர்சித்தபடி வெளியேறினார். இதனால் அமைச்சராக பிளிங்கன் நடத்திய கடைசி பத்திரிகையாளர் சந்திப்பு மிக மோசமான அனுபவமாக அமைந்தது. Thank you. I'm not a potted plant. Get your hands off me. Answer a damn question. I look forward to answering questions in a few minutes. You know about Israel's nuclear weapons, Miller, that he will not answer my questions until I'm asked. Please, sir, respect the process. We'll have an opportunity to take questions in a few minutes. Wasn't the point of the May 31st statement to block the ICJ orders? He blocked the ICJ orders. Please, sir, respect the process. Thank you. Oh, respect the process. Respect this process. While everybody from Amnesty International. அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதன் மூலம் முன்னர் அறிவிக்கப்பட்டதன் போல் நாளையுடன் டிக்டாக் செயலி அமெரிக்காவில் தடை செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை அனைவரும் மதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் டிக்டாக் செயலி குறித்த தமது முடிவு வெகு தொலைவில் இல்லை என்றும் இது குறித்து மறுபரிசீலனை செய்ய தமக்கு நேரம் தேவை என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் 17 கோடி அமெரிக்க பயனர்களை கொண்ட டிக்டாக் செயலியை மீண்டும் அமெரிக்க அரசு அனுமதிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். டிக்டாக் செயலி குறித்து புதிய அதிபர் முடிவெடுப்பார் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். சீன நிறுவனத்தின் டிக்டாக் செயலியை அமெரிக்காவில் 17 கோடிக்கும் அதிகமானோர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த செயலிக்கு ஜோ பைடன் அரசு அண்மையில் அமெரிக்காவில் தடை விதித்தது. இந்த தடை உத்தரவு இந்த வார இறுதியில் அமலுக்கு வர உள்ளது. தடையை எதிர்த்து சீன நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ஜோ பைடன் டிக்டாக் செயலி குறித்து புதிய அதிபர் முடிவெடுப்பார் என்று தெரிவித்தார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.